சொல்லிச்சு. பொதுவாக ஒரு கேமிங் கன்சோல் வாங்கணும் அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா கேமர்ஸுக்கு வந்து முதல்ல டவுட் இருந்துச்சு, முதல்ல எக்ஸ்பாக்ஸ் வாங்கலாமா இல்லை பிளேஸ்டேஷன் வாங்கலாமா அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கண்ணை முட்டு PS5 அப்படின்றானுங்க. இதில் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் பண்ணி வச்ச பல கிருத்திரமான வேலைகள் தான். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். சரியா சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் பண்ண கிருத்திரத்தால ஒரு ஜென்ரேஷனே அவங்க எழுந்துட்டாங்க. சோனியை அடிச்சுட்டு மேலே வர அளவுக்கு இருந்தவன் தான் எக்ஸ்பாக்ஸ். கடைசியில் அவன் வெட்டி வச்ச கோயில அவனே படுத்துக்கிட்டு என்ன யாரும் எழுப்ப வேண்டாம்னு படுத்துக்கிட்டான். உண்மையா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் வந்து பல சவால்கள் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான ஒன்று தான் இந்த எக்ஸ்பாக்ஸ் ஒன். உண்மையே மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ்ல பல தவறுகள் பண்ணிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோல வந்து ரோஸ் போய் பார்த்துருவோம். அது போனே போட்டிருப்பல எச்சை வேலைகள் அப்படின்ட்டு அதுலேயே சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரோஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து எக்ஸ்பாக்ஸ் ரோஸ்ட் ஓர சொல்ல போயிடலாம். நான் கதாசாமி, இந்த ஷோ குறியீடு கதாசாமி. எக்ஸ்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல சேலான ஃபேமஸான ஒரு கன்சோல் எதுனா எக்ஸ்பாக்ஸ் 360 தான். இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் வருது, அடுத்த வெர்ஷன் வருதுன்ட்டு பல பேர் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எக்ஸ்பாக்ஸ் 360ன்றது PS3 ஏரா, PlayStation 3 தெரியுமா, அந்த ஏரா சேர்ந்த கன்சோல். இப்போ PlayStation 5 வரும்பொழுது கண்டிப்பாக எக்ஸ்பாக்ஸ் சைட்ல இருந்து ஒரு கன்சோல் வரப்போகுது அப்படின்ட்டு ரூமர் இருந்துச்சு. பல பேர் நினைச்சாங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் 360ல இது பேரு 360க்கு அப்புறம் என்ன இருக்குது 361 720 அப்புறம் 1080. ஸோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்ட்டு தான் வந்து பலவே எதிர்பார்த்துது. எக்ஸ்பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் ஒரு கன்சோல் பண்ணுறோம் ஆமாம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இது இந்த சமயம் எப்போ ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 E3 தான் ஆச்சு. அதுதான் மறக்க முடியாத சம்பவங்கள். இந்த E3 அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அதுக்கு முன்னாடி சில அனௌன்ஸ்மெண்ட்டுகளும் சில அறிவிப்புகளும் முக்கியமாக சில ரூமர்களும் வந்துக்கிட்டு வந்துருந்தது இந்த எக்ஸ்பாக்ஸை பற்றி. அதில் ஒன்று தான் வந்து கீப் ஆன்லைன். இதை பற்றி போன சொல்லியிருந்திருப்பேன். கம்மி. பட் இந்த சின்ன விஷயத்துல மிகப்பெரிய பிரச்சனையும் பஞ்சாயத்தும் ஓடி இருந்திருக்கு. இந்த விஷயத்துல என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பாக்ஸ் ஒரு புது கன்சோல் வர போகுது. அந்த கன்சோலுக்கு வந்து நீங்க வந்து எப்பயுமே ஆன்லைன் தான் இருக்கணும். ஏன்னா வந்து பேர் வந்து கிராக் போட்டு ஆடுறானுங்க, சிடி ஏமாத்துறானுங்க, சங்கிலி ஒடிப்பு போன்ற வேலைகளை வந்து ஈடுபடுறானுங்க அப்படின்ட்டு கீப் ஆன்லைன்ல வச்சிருந்தோம்னா உன் அக்கௌண்ட் கேம் இருக்குதா, இது லிஜிட் தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் கேம் பிளே பண்ணி விடும். அதனால நெட் ஆன்லைன் எப்பயும் இருக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த விஷயம் வந்து லீக் ஆயிருந்தது. இது வந்து என்னாச்சு அப்படின்னா பயங்கர கொந்தளிப்பு ஆயிடுச்சு. பல பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க, எங்கேயா நெட்டே சரியா வராதுங்க, நெட்டு விட்டு தாங்க வரும். எப்போ 2013 நம்ம ஊர் அவங்க ஊர்லயே தான் அதான் பிரச்சனையா இருந்தது. சில ஏரெல்லாம் வராதுங்க, நாங்க பண்றதுன்ட்டு பல பேர் வந்து கொந்தளிச்சு இருந்திருக்காங்க. பல பேர் பயங்கரமா ட்விட்டர்ல போட்டு பேசிட்டு இருந்தாங்க எக்ஸ்பாக்ஸை. அந்த டைம் தான் எவன்டா அது எக்ஸ்பாக்ஸை தப்பா பேசுறது, நான் வரேன்டா இதோ இறங்குறேன்டா அப்படின்ட்டு களத்துல குதிச்சு வந்தான் தலைவன் ஆடம் அவுர்த். I am your only Adam. தலைமை யார் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட கிரியேட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்படி இந்த மாதிரி விஷயம் நடக்க உடனே தலைமை வந்து ட்விட்டரில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. புது எக்ஸ்பாக்ஸ் சுற்றி ஏவ ட்ராமா நடக்குது, ஆளுக்கு ஓரா இது பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மேலன்ற மாதிரி தலைவன் வந்து ட்விட் போட்டு இருந்தாரு. வந்து டீல் வித்திட்டு அப்படின்ற மாதிரி வந்து ட்விட்டர் போட்டு அப்படி இதனாச்சும் பல பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கள் ஊரில் நெட்டே கிடையாது, நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது தலைவன் வந்து அது போட்டு நிறுத்தி தவிர பரவாயில்ல, தலைமை அதுக்கு பதில் போட்ட ஒவ்வொருத்தருக்கையும் போயிட்டு இவரு போய் சண்டை போட்டு வந்திருக்காரு. முட்டு கொடுக்குற மாதிரி பயங்கரமா. சில ஒருத்தர் கேட்டிருக்காரு, தலைவா நீ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சான் பிரான்சிஸ்கோ இருக்கிற, உனட்டு வந்து கலா கிடைக்கும், நீ மத்த ஏழை வாழ்ந்து பாரு, ஜேம்ஸ் வெல்லி, பிளாக்ஸ்பர்க் இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்து பாரு, நெட்டு எவ்வளவு பிரச்சனை தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க எதிராக பூமியில வாழ்றன்ற மாதிரிலாம் தலைவன் வந்து கொண்டு வச்சுக்கிறாரு. நெட்டு பிரச்சனையா தான் இப்படி பேசுறீங்க, சில நேரம் மொபைல்ல வந்து சர்வீஸ் வராம தான் இருக்கும் செய்யும் ஏரியால, ஆக மொபைல் போன் வாங்காம இருப்பியா நீ அப்படின்ட்டு தலைவன் சமூகம் சலம் இல்லாம ட்விட்டர்ல பயங்கரமா பேசி வச்சிருந்திருக்கியா. இது என்ன ஆச்சு, மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே வாரத்துல தம்பி இந்த வேலையை விட்டு வெளியே போ அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் தத்து விட்டாங்க தலையோட வெளியே போடா. இதை பார்க்க என்ன தோணுதுன்னா ஒரு கன்சோல்ல ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் வேலையை விட்டு போற அளவுக்கு ஆயிப்பா பண்ணிட்டீங்கடா, வேலை விட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். இது மட்டுமா இந்த பிரச்சனை பேச போயிட்டு இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் வந்து இதை பத்தி காதை போடுற மாதிரி தெரியல, நான் அனௌன்ஸ் பண்றதான் பண்ணுவேன், நான் பண்ண பண்ணிக்கோ காதல போட்டுக்கா மேலே பார்த்துட்டு இருந்தாங்க மைக்ரோசாஃப்ட். இந்த ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் பண்றதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மெயின் CEO தான், டான் மேட்ரிக். தலைவன் வந்து எக்ஸ்பாக்ஸ் நக்கிட்டு போனதுக்கும் எக்ஸ்பாக்ஸ் வந்து சோனி அடிச்சு மேல போகாததுக்கும் மெயின் காரணம் யாருன்னா தலைவன் தான். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இன்னைக்கு இருக்க CEO ஃபில்லு அவர் வந்து மனுஷன் எவ்வளவோ கஷ்டப்படுறான், எப்படியாவது மேல கொண்டு வந்துடணும், கன்சோல் வரலாம் வேணாமியா, வியாபாரமான மட்டும் போதுமையான்றது தலைவன் கஷ்டப்பட்டு இருக்கான். தலைவன் இன்னும் எக்ஸ்பாக்ஸ் மேல கொண்டு வர முடியல. காரணம் யாருன்னா தத்ரமுச்சு CEO தலைவன் டான் மேட்ரிக் தான். நான் இதான் பண்ணுவேன்,
வாங்குன்னா வாங்க கட்டி இப்போ அப்படின்ற மாதிரி தான் தலைவனுக்கு தலைவனுக்கு இதுவே கவனமாக தான் இருந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா E3ல வந்து இதே கேள்வியை வந்து ப்ரெஸ் கேட்டிருந்தாங்க. சில பேர் சொல்கிறாங்க எங்கள் இன்டர்நெட் எங்கள்கிட்ட ஸ்டேபிளாக கிடையாது, கால்வேஸ் இன்டர்நெட் வச்சுருக்கா எப்படி நான் ஆட முடியும், இது வந்து நீங்கள் மாற்றுவீங்களா இப்போ இது பரிசீலனை பண்ணிலாம் கேட்டதுக்கு தலைவன் வந்து சிம்பிளாக போய் சொல்கிறாரு, உங்ககிட்ட இன்டர்நெட் ஒழுங்கா இல்லை அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் வாங்காத, எக்ஸ்பாக்ஸ் 360 வாங்கிக்க அப்படின்ட்டு தலைவன் வந்து ரொம்ப கூலாக போய் சொல்லியிருக்காரு. எப்போனா E3ல அந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது புது கன்சோல் தான் எக்ஸ்பாக்ஸ் 1 புது கன்சோல் லான்ச் பண்றாங்க. அப்பதான் நடக்கும் பொழுதே அந்த பிரஸ் மீட்லயே தலைவன் வாங்காதேன்னு சொல்றான். பாத்துங்க தலைவனோட இது என்ன அப்படின்ட்டு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. தலைவன் வந்து எக்ஸ்பாக்ஸ்ல பல கிருத்தமான வேலை பார்த்தேன்னு சொன்ன தெரியுமா. இந்த முதல் புள்ளியே பார்த்தீங்கன்னா இந்த கன்சோட நேம் தான். பொதுவாக ஒரு கன்சோல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அந்த பேர்ல இருந்து கொஞ்சம் பேரை வந்து தொடர்ச்சியா வைப்பாங்க. கன்சோல்ல மட்டும் இல்ல, கிராபிக்ஸ் கார்டுக்கும் அதே நிலைமை தான். நீங்க பார்த்துருப்பீங்க 10 சீரிஸ், 20 சீரிஸ், 40 சீரிஸ், 50 சீரிஸ் வருது. ஒரு தொடர்ச்சியா மக்கள் ஈஸியா புரிஞ்சிடாம வச்சிருந்துருப்பாங்க. இது புரியுதுப்பா. பட் தலைவன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் 1 அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. நீங்க கேட்கலாம் இதை ஃபர்ஸ்ட் கன்சோல் அதை நினைப்பீங்க. அதான் கிடையாது. ஆல்ரெடி எக்ஸ்பாக்ஸ் ஒரிஜினல் ஒன்று இருக்கு, எல்லாம் அதான் எக்ஸ்பாக்ஸ் 1 அப்படின்னு கூப்பிட்டு இருந்தானுங்க. தலைவன் வந்து சம்மந்தமே இல்லாம இது எக்ஸ்பாக்ஸ் 1 வச்சிருப்பாரு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. அதுக்கப்புறம் 360 வந்துச்சு. 360 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்பாக்ஸ் 1 வச்சிருந்திருப்பாரு. இதுவே வந்து பல பேர் காண்ட இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி அயன்மேன் 1 வந்திருக்கும், அயன்மேன் 2 வந்து அயன்மேன் 3 வந்திருக்கும். அயன்மேன் 1க்கு அயன்மேன் 1 பேர் வச்சிட மாட்டாங்க, ஒரு அயன்மேன் தான் இருப்பாங்க. நம்ம கூப்பிடுறது அயன்மேன் 1. இப்போ திடீர்னு வந்து மாறல அயன்மேன் 1 அப்படின்னு பாடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இதுதாங்க சோனி வேற லெவலுங்க. இந்த விஷயத்த சோனி கரெக்டாக பண்ணியிருப்பான். பிளேஸ்டேஷன் 2, பிளேஸ்டேஷன் 3, பிளேஸ்டேஷன் 4, பிளேஸ்டேஷன் 5, இன்னும் கொஞ்சம் அந்த கையில் பிளேஸ்டேஷன் 6 வந்துடும். இந்த மாதிரி நல்லா இல்லையே அப்படின்ட்டு சொன்னதுக்கு இவனுங்க ஒரு ஊட்டுனாங்க எக்ஸ்பாக்ஸ் கிட்ட இருந்து. இது ஏன் எக்ஸ்பாக்ஸ் 1 வச்சிருக்கோம்னா இது வந்து ஆல் இன் ஒன். அதாவது இது மல்டிமீடியா பேஸ் பண்ணி பல விஷயங்கள் இருக்கு. உங்களால படம் பார்க்க முடியும், உங்களால DVD போட்டு படம் பார்க்க முடியும், அல்ட்ரா HD மூவிஸ் பார்க்க முடியும், உங்களால லைட் டிவி பார்க்க முடியும், என்டர்டைன்மெண்ட்டுக்கு இங்க பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பிரச்சனை, இது PS2 படம் பார்க்க முடியும். PS2 அதுவே DVD பிளேயர் தான். DVD இருந்துச்சுன்னா போட்டு படமும் பார்த்துக்கலாம் PS2ல. தெரியுமா? இது ரொம்ப காமனான விஷயம். இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு வந்து ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த E3ல. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா கினெட் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மோஷன் சென்சார். சரியா சொன்னா இந்த PS3 தெரியுமா அந்த டைம்ல இந்த இன்டராக்டிவ் கேம்ஸ் சொல்றது பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. ஏன்னா நிண்டெண்டோ முதல்ல மோஷன் சென்சார் கொண்டு வந்தாங்க. நிண்டெண்டோ வீ படுத்துக்கிச்சு. வீல வந்து ஒரு மோஷன் சென்சார் கொண்டு வந்து நீங்க இன்டராக்டிவா வந்து நீங்க ஆடலாம், ஓடலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், பவுலிங் போடலாம், பேஸ்பால் ஆடலாம் அப்படின்ட்டுலாம் நிண்டெண்டோ வீல மோஷன் சென்சார் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு கன்சோலும் பண்ணாங்க. ஏன் PlayStation 3க்குமே அந்த இது இருக்கு. பட் இங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா அது ஆட் ஆன் பேக்ல இது வந்து நீங்க வந்து பிரைமே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீ எக்ஸ்பாக்ஸ் 1 வாங்கினா இது கண்டிப்பா அது வரும். இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கினட்டால அந்த கன்சோல் ரேட் அதிகமாக போயிருச்சு. நீ கினட் கேம் ஆடல அப்படின்னா கூட வந்துடும், வாங்கி இந்த வச்சுதான் ஆகணும். இந்த கினட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கினட்ல வந்து கேமரா இருக்குது, நீங்க முன்னாடி வச்சுங்க அப்படின்னா நீங்க வீட்டுல என்ன பண்றீங்கன்னு வந்து கண்காணிக்குது, ஸ்பை வேலை பாக்குதுட்டு அதுக்கு ஒரு ரூமர் கழிப்பு விட்டாடுங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இது மட்டுமா பாத்தீங்க அப்படின்னா புதுசா கேம் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தா புதுசா கன்சோல் லான்ச் பண்ணா கண்டிப்பா அந்த கன்சோல் ஏற்ற மாதிரி புதுசா கேம்ஸ் ரிலீஸ் பண்ணணும். கன்சோல் வாங்குறதுக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கும் இல்லையா? இதுக்கு ஏதாவது கேம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தா இவன் கேமும் பேச அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒப்புக்கு சப்பாங்க ஒரு கேம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா சொன்னா ரேசிங் கேம் 1, அப்புறம் வந்து கால் ஆஃப் டியூட்டி கேம் 1, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கேம் 1 அப்படின்ட்டு இந்த மாதிரி கடமைக்கு தான் கேம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதுல ஃபேமஸா இருக்கிறது ஹாலோ. சரி ஹாலோ கேம் விடுவாங்கன்னு பார்த்தா ஹாலோ கேம் இல்ல அது வெப் சீரிஸ் அப்படின்ட்டாங்க. நல்லா இருக்க மாட்டேன் நல்லாவே இருக்க மாட்டேன். இதுவே வந்து இதுக்கு எதிராக வாங்கணுன்ற மாதிரி தோணிருந்துச்சு. கட்டக்கடைசியாக நிற்கிறதான் பிரைஸ் தான் மிக முக்கியமானது. ஏன்னா வந்து பல பேரை இந்த கன்சோல் வாங்கலாமா வேணாமான்னு தோண வச்சு இது பிரைஸ் தான் முக்கியமானது. 499 அமெரிக்க டாலர்களை இதோட விலையா வந்து வச்சிருந்தாங்க மைக்ரோசாஃப்ட். இன்னைக்கு மதிப்புக்கு 42,000 ரூபாய். அன்னைக்கு வந்து அது வந்து பெரிய அமௌண்ட். அந்த டைம் 2013 பெரிய அமௌண்ட். இவ்வளவு பிரைசிங்கா இருக்கே அப்படின்ட்டு பல பேர் யோசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் வந்து கேமோட சாதகமா இருந்துச்சோ இல்லையோ, ஒருத்தருக்கு பயங்கர சாதகமா இருந்துச்சு. யாருன்னா அதுதான் வந்து ரொம்ப PlayStation. சோனிக்கு மிகப்பெரிய லாபம். மகனே அங்குசாமி ரொம்ப நன்றியா நீ அப்படின்னு தெரியுமா கால் எடுத்து போட்டு அந்த மாதிரி வந்து இவன் கால் தப்பா எடுத்து போட்டது PlayStation ரொம்ப லாபமா போயிருச்சு. ஏன்னா அப்பதான் இவனால வந்து PlayStation 4 விற்க முடியும். PlayStation 3க்கு அப்புறம் PlayStation 4க்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு. பட் அதை பூஸ்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தப்பான முடிவுகள் தான். என்ன பண்ணாங்க, வந்த உடனே மைக்ரோசாஃப்ட் வந்து 499 சொன்னாங்களா, எடுத்த உடனே சொன்னாங்க அப்படின்னா சோனி 499 இல்ல வெறும்
$399 அப்படின்ட்டு. எக்ஸ்பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது $100 கம்மியாக கோட் பண்ணாங்க. இது வந்து PlayStation 4 விற்கிறதுக்கு மிகப்பெரிய சேலிங் பாயிண்டா அமைஞ்சிச்சு அந்த டைம். சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கோம்யா. பத்தாத்துக்கு கேமர்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த ஃபீச்சர்ஸும் கேமர்ஸ் எதிர்பார்க்குற கேம்ஸும் PlayStation 4க்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சோனி. இதான் என்னாச்சு அப்படின்னா வந்தவன் எவனுமே வந்து மைக்ரோசாஃப்டை கண்டு கூட இல்லை, எல்லாம் வந்து PlayStation போயிட்டானுங்க. சோனி வேற லெவலியா, PlayStationடா வேற லெவல்ரா, இதுல வேற God of War வரப்போகுதுரா, God of War 4 இதுக்கு இதுல வரப்போகுதுரா அப்படின்ட்டுலாம் PlayStation 4க்கு ஹைப் பண்ணி PlayStation எங்கேயோ போயிருச்சு. பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? குறிப்பாக சொல்லணும்னா இதை பற்றிலாம் இந்த தலைவன் டான் மேட்ரிக்கு கவலை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தலைவன் கவலையே கிடையாது. என்னால் எடுத்துக்க நான் தான் அப்படின்ட்டு தலைவர் ரொம்ப நெக்லாக இருந்தா. அப்படி பத்தாதுக்கு 20 விஷயம் பண்ணாங்க. பொதுவாக கன்சோலில் ஃபிசிக்கல் ஒரு கேம் வாங்கணும் அப்படின்னா அந்த சிடி யாருக்கு இருக்கோ அந்த அவங்களுக்கு தான் அந்த கேம் சொன்னால் அவங்க ஆடிக்கலாம். அதாவது இப்போ அவங்க கேம் ஆடுறேன், கேம் ஆடி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன்னா என் ஃப்ரெண்டு அந்த சிடியை திரும்பி போய் போட்டு அவன் கேம் ஆடிக்கலாம். கருதுனே இதெல்லாம் இருக்கும். அதானே உலக வழக்கம். பட் இந்த விஷயத்த வந்து மைக்ரோசாஃப்ட் வேலை பார்த்தாங்க. பிசிக்கல் சிடி வாங்கி உள்ள சிடி உள்ள போட்ட அப்படின்னா இந்த சிடி இருக்கு இல்லையா, அது வந்து உன் அக்கௌண்டோட கனெக்ட் ஆயிரும். திரும்பி அந்த சிடி மாவட்டம் போட்டு விளானா எடுக்காது, உனக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஆர்எம் வந்து கொண்டு வந்தாங்க மைக்ரோசாஃப்ட். இது வந்து மிகப்பெரிய பேக் ஸ்லாஷ் ஆச்சு. இந்த மாதிரி இருக்கும்னா அப்ப நான் எதுக்கு பிசிக்கல் காப்பி வாங்கணும், ஆனா டிஜிட்டலா வாங்கிடுவேனே அப்படின்ட்டு பல பேர் கொந்தளிச்சாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் இல்ல அது மாதிரிலாம் இல்ல அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் பின்வாங்கலாம் செஞ்சுது. குறிப்பா சொல்லணும்னா இதெல்லாம் இந்த மாதிரி கிருத்தமான வேலை பார்த்து யாரு அப்படின்னா டான் மேட்ரிக் தான். அதிக கொள்ள லாபம் பார்க்கணும், பயங்கரமா கொள்ள அடிக்கணும், கேமர்ஸ் பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் அவசியம் இல்லை, கொள்ளாச்சா மட்டும் போதும்ன்ற மாதிரி தான் இவர் வந்து வேலை பார்த்தாரு. நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுனே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா Xbox 1 PlayStation 4 ரிலீஸ் ஆச்சு. இதுல PlayStation 4 சேல்ஸ் ஆனதுல 3/1 மட்டும்தான் Xbox 1 சேல் ஆயிருந்தது. சேல்ஸ்ல மிகப்பெரிய அடி வாங்கி இருந்தது Xbox 1. இதுக்கான மெயின் காரணம் தலைவன் டான் பண்ண வேலை தான். எப்படி ஏன்னாச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் நீ இந்த சிஏ தொகையெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேன் மத கிளம்புன்ட்டு தலைவனையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த Xbox ரிலீஸ் ஆனா அதே வருஷத்திலேயே இதெல்லாம் வேலை தூக்கிதாலுமே இவர் பண்ணி வச்ச கிருத்தன வேலைகளை வந்து சரி பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் குவாலிட்டி தான் இருக்காங்க இந்த Xbox விஷயத்துல. இவருக்கு அப்புறமா சிஓ வந்தவர் தான் ஃபில் ஸ்பென்சர். இவர் என்ன பண்ணாரு, நம்ம டான் மேட்ரிக் பண்ண பல கிருத்தன வேலைகளை வந்து சரி பண்ணி நிறைய விஷயத்துல வந்து சலுகை கொடுத்தாரு. ஏன் இந்த Xbox பிசி பாஸுக்கு தெரியுமா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேட்டரை கொண்டு வந்ததே நம்ம ஃபில் ஸ்பென்சர் தான். பத்தாவதுக்கு அது பிசிக்கும் கொடுத்து பிசி கேம்னு வாழ வைப்போம் அப்படின்னு பண்ணது நம்ம தலைவன் ஃபில் ஸ்பான்சர் தான். உண்மையே வந்து ஃபில் ஸ்பான்சர் பாவங்க தலைவன் இந்த இதை கொண்டு வந்து ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆக்சுவலி இப்ப இந்த ஒரு ஜென்ரேஷன்ல அவங்க விட்டு போன பிரச்சனையால என்னாச்சுன்னா Xbox ரொம்ப பின்னாடி ஆயிட்டாங்க. குறிப்பா சொல்லலாம் இப்ப ரிலீஸ் ஆன கன்சோல்ஸ் தான் சீரிஸ் எஸ், சீரிஸ் எக்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னா 2024 மட்டும் வித்திருக்கு தெரியுமா, 2.7 மில்லியன் யூனிட் தான் மொத்தமா வித்திருக்கு. பில்லியன்ல வெறும் மில்லியன்ல வித்திருக்கு. இது இன்னும் யூரோப்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2,900,000 யூனிட் மட்டும் தான் யூரோப்ல வித்திருக்கு. யூனிட் அது நான் காசு இல்ல, யூனிட் வெறும் யூனிட். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி Xbox பொறுத்த வரைக்கும். இதே விஷயம் PlayStationல பாத்தீங்க அப்படின்னா 2024 மட்டுமே PlayStation வந்து 18 மில்லியன் யூனிட்ஸ் வித்திருக்கு. சோ PlayStation 18 மில்லியன், இவன் 2 மில்லியன் தான் Xbox. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஏன் அது கம்மியாக கடி வாங்கியிருக்கு அப்படின்ட்டு பல பேர் கவலைப்பட்டுருக்கலாம். பட் இந்த Xbox லான்ச் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்பான்சர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு. கைண்ட் ஆஃப் ஃபன்னி கேம்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து பாட்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஃபில் ஸ்பான்சர் கலந்துக்கிட்டு அவரே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, நாங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் இறந்துட்டோம், Xbox 1 ஜென்ரேஷன் ரொம்ப அது அடி வாங்க மிக தப்பாக போயிடுச்சு, அதனால தான் அங்கே மீண்டும் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் வந்து எங்களால் காம்பேட்டை பீட் பண்ண முடியல அப்படின்ட்டு தலைவன் வந்து ரொம்ப கவலையாக பேசியிருந்திருப்பாரு. ஸோ அஃபிஷியலாகவே அவங்களுக்கு தெரிய வருது Xbox 1 அப்படின்றது Xboxோட மிகப்பெரிய சாபமான ஒரு கன்சோல் அப்படின்ட்டு. பாய் விட்டு செவரு அடங்காது, அம்மா தான் அழுது நடந்துச்சு, எதுக்கு நான் பாய் முடிவார் போட்டுக்க சாமி, அதெல்லாம் ஒண்ணுல தெரியாது, அது கரம் வச்சதுனா விடாது, அது கரம் வச்சதுனா விடாது, அது கரம் வச்சதுனா விடாது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம தலைவன் டான் மேட்ரிக் தான். பதில் அவர் சிஓ வந்து எவ்வளோ கிருத்திரமாக வேலை பார்த்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு காரணம். இது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டோ ஒரு கைண்ட் ஆஃப் சாபம் தான், சாபன்றதை விட கிருத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இது வந்து புதுசு கிடையாது. இதே மாதிரி விஷயத்தை தான் வந்து மொபைல் ஃபோன் மார்க்கெட்லேயும் பண்ணாங்க. மொபைல் ஃபோன் மார்க்கெட்டில் ஃபோன் ரிலீஸ் பண்ணன்ற பேரில் அங்கேயும் வந்து உண்டை வாங்கிட்டு போனாங்க ஐஃபோன் கிட்ட. அதாவது இதாவது பரவாயில்ல, ஃபோன் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா, பாடம் கட்டினாங்க ஐஃபோனுக்கு, நாங்கள் வந்துட்டோம்டா இனிமேல் ஐஃபோன் காலிடா அப்படின்ட்டு பாடகட்டெலாம் வந்து கெத்து காமிச்சாங்க. கடைசியில பாடல போனது இந்த முழுங்கதான். நண்பர்களே என்னடாச்சுன்னா ஒரு
அதான் சொல்லுவாங்க மைக்ரோசாஃப்ட்ன்றது சாஃப்ட்வேர் தான். அவனுக்கு சாஃப்ட்வேர் தான் நல்லா கட்ட தெரியும், அவன் ஹார்ட்வேருக்கு வேலைக்கு ஆக மாட்டான். சோனி தான் ஹார்ட்வேர்ல, ஆனால் ஹார்ட்வேர் அவன் நல்லா கட்டுவான் அப்படின்ட்டு பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட்டை வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது. ஓகே வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நம்ம எந்த போயிடுச்சு வீட்டு வர பாவம் என்ன பண்ண போறாங்க தெரியல. இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பாக்ஸ் சோர்ஸை பார்த்துருப்போம். இதை தானே பல விஷயம்லாம் இருக்குது. இது நல்லா போச்சுன்னா அதுக்கு பார்ட் 2 போடுறேன். அதில் வந்து சொல்கிறேன் இது நல்லா பார்த்தாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி. இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கம்பெனி இதே மாதிரி ரோஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் பார்த்து பார்க்குறேன். ஓகேவா? ஓகே இதே மாதிரியான இன்னொரு சொல்ல சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.